இந்த சட்னிக்கு நீங்கள் எத்தனை இட்லி தான் சாப்பிட போகிறீங்கன்றது உங்களுக்கே வந்து தெரியாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருந்துச்சு. மதுரை ஸ்டைலில் தண்ணி சட்னி எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா? ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், காரத்துக்கு ஏற்ப மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையானதுக்கு வந்து உப்பு. இவ்வளோ தாங்க அந்த சட்னிக்கு தேவை. சட்டுன்னு வந்து பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்பு வந்து பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற சட்னி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்கு 5 நிமிஷமே வந்து அதிகம்னு வந்து சொல்லலாம். சூடான இட்லியில் தட்டு நிறைய சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள்.